கேட்குறீங்களா? ஸோ இப்படி தான் இங்கே பாருங்கள், நான் வந்து எல்லாமே நேம்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நேம்லாம் எழுதி வச்சுருக்கேன், கூட எல்லா சோப்பும் செஞ்சு வச்சுப்பேன். நான் வந்து சோப்பை வந்து ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணுவேன். பேக் பண்ணுற நேரத்தில் கொரியர்காரங்க வந்துடுவாங்க, கொரியருக்கு கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே டைமில், அதாவது கிளாஸ் வந்து வீடியோஸ் அனுப்பிச்சிட்றேன். ஆனாலும் அவங்க வீடியோஸ் அனுப்பிச்சாச்சு அப்படின்னு நான் விட மாட்டேன். அவங்களுக்கு நானே கால் பண்ணி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன டவுட் எல்லாமே நான் அவங்கள்ட்ட கிளியராக கேட்டுட்டு, மெட்டீரியல் எங்கே வாங்குறது, என்னென்ன வாங்குறது, எவ்வளோ முதல்ல போடணும், எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எல்லாமே அவங்கள்ட்ட பேசிக்குவேன். ஸோ இவங்கள்ட்ட பேசிக்கிட்டே மீன்வேல் என்ன பண்ணுவேன்னா பேக் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து பேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ பேக் பண்ணிக்கிட்டே அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்பேன். அந்த நேரத்தில் ஃபோன் வரும் இல்லையா? அப்போது இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி பக்கத்தில் எப்போதும் எனக்கு இன்னும் பேசி 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 தொண்டை ரொம்ப வலி வந்ததுனால சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கால்குலேட்டரோட பென் வச்சுக்குவேன். ஆர்டர் தர ஆர்டரை வந்து எழுதி வச்சுக்கிறது. ஸோ இப்படி தான் என்னை தம்பிங்களை ஸ்கூலுக்கு அமிச்சதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் போகும். இப்போ இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, என்னென்ன இல்லையோ அதை எல்லாமே எழுதி வச்சுக்க ஆரம்பிப்பேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கி டே வந்து இப்போ நான் வந்து அட்ரஸ்லாம் எழுதிட்டேன். கொரியர் எழுதி வைக்கணும். கொரியர்காரங்க இப்போ நேற்று தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி தான் எடுக்கிறதுக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே வருவாங்க. அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸுக்காக. ஸோ நேற்று ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சோப் பேஸு, நோட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு பேஸு, நோட்ஸு, சர்டிஃபிகேட், இது 3 கொடுத்துருவேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்க நம்மளோட கொடுத்த நோட்ஸ் வந்து இன்ன வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க யாரும் நோட்ஸை பற்றி சொன்னதில்லை. கேளுங்களேன். மேம், நான் லாவண்யா ஜெய் கணேஷ், மேடவாக்கம் நாட்டு மருந்து கடை வச்சுருக்கிறேன் சொன்னேன் இல்லைங்களா மேம்? நான் 2500 உங்களுக்கு சென்ட் பண்ணேன். 1000க்கு வந்து நீங்கள் சோப் கிளாஸோ, 500 வந்து வேல்யூபிளாக இருந்தது உங்களோட ப்ராடக்ட்டு. அந்த பிரிண்ட்லாம், அதாவது இந்த ஜெராக்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கிளியராக கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்துடுச்சுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட நோட்ஸுமே பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கொடுக்கறதில்ல. அப்போ நீங்கள் இன்னுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ இப்படி தான் நம்மளுடைய நோட்ஸுமே இருக்கும். நீங்களுமே ஜாயின் பண்ணலாம், சூப்பராக ஜாயின் பண்ணி உங்களுக்கான வேலையை நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாங்க. வந்து வீடியோ எடுத்த அன்றைக்கி சரியான வேலைங்க. ஸோ வேலை பார்த்துக்கிட்டே, ஏன்னா இன்றைக்கி 1 மணிக்கு வேறு நம்ம வந்து அவுட்டோர் வீடியோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. இப்போ நிறைய திருச்சியில் இருக்கக்கூடிய உமன் என்டர்ப்ரனர் வந்து அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக உண்மையாக நியாயமாக நடக்கக்கூடிய தொழில்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரியே நிறைய வீடியோஸ்க்கு நிறைய பெண்கள் அவங்களோட ஷாப்புக்கு கூப்பிடுறாங்க. அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக என்னை கூப்பிடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வெளியே ரொம்ப வண்டி ஓட்டக்கூடாது, போகக்கூடாதுங்கிறதுனால ஒரு 10 பேர் கூப்பிட்டாங்கன்னா ஒரு 2 பேர் போகிற மாதிரி நானே சூஸ் பண்ணி, கொஞ்சம் பக்கத்தில் வேணுங்க, என்னென்னா ரொம்ப ட்ராவல் பண்ண முடியாதுங்கிறனால கொஞ்சம் பக்கத்தில் நான் இப்போ வந்து ஓகே சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு செஞ்சு முடித்தோடனே காலைல எழுந்துச்சு அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டே இருக்கப்போ ஆயில் வந்து ஒரு அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஷாம்பு பார்த்திங்கன்னா கத்தாழை ஷாம்பு, மூலிகை ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காய ஷாம்பு, தென் வந்து செம்பருத்தி ஷாம்பு. இது எல்லாமே இப்போ நம்மளும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் நினச்சேன் ஷாம்பு செய்கிறது பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு. பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் ஷாம்புவும் கேட்டிருக்கீங்க. அதனால தான் இப்போ நான் வந்து இதை கற்றுக்கிட்டு உங்ககிட்ட நான் வந்து இது கொண்டு வந்திருக்கேன். இந்த ஷாம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போட்டு பார்த்தவங்க எல்லாருமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுக்கா, ஹேரு ரொம்ப ஸ்மூத்தியாக இருந்துச்சு, நுரையும் நல்லா வந்துச்சுக்கா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிஷ்னரே வேணாக்கா, அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சுன்னாங்க. ஸோ இது என்னோடய ப்ராடக்ட்டுக்காக நான் சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையிலுமே அதை நம்பணும்ல. ஒரு இதில் கெமிக்கல் இருக்கா இல்லையாங்கிறத ஒரு டாக்டரே சொல்லியிருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பில் நம்ம சமைக்கிற மஞ்சத்தூள் போடுறப்போ கருப்பாக மாறிடுச்சுன்னா கெமிக்கல் இருக்கக்கூடியது. நம்ம வீட்டில் ஆல்ரெடி வச்சுருப்போம் இல்லைங்களா கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஷாம்பு, இதே டெஸ்ட்டை பண்ணி பார்த்தேன் பாருங்கள், கருப்பாயிடுச்சு, மங்கலான நிறம் மாறிடுச்சு. இது நம்மளுடைய ஷாம்பு, நான் பண்ண ஷாம்பு. நீங்களுமே கற்றுக்கலான்னா ஜஸ்ட் 200 ருபீஸ்லேயே ஷாம்பு கிளாஸ் கற்றுக்கலாம். ஷாம்பு கிட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி கூட நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாம்பு வந்து மஞ்சள் பொடியில் நல்லா கலக்கிறேன். ஸோ வீடியோ எடுக்க அன்றைக்கி ஆள் இல்லாமல் வெளியே போயிருந்தாங்க, பிள்ளைங்களாம் ஸ்கூல் போயிருந்ததுனால வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால நானே 2யுமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது முடித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து கிளம்பணும்.
ஸோ நம்ம வந்து வெளியே ஷூட் போனால் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வாய்ஸாகவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள். நம்மளுடைய ஷாம்பு எந்தளவுக்கு ஹெர்பலாக இருக்குது, இந்த மாதிரி டெஸ்ட்டு இன்ன வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். நம்ம பண்ணதுக்கப்புறம் எத்தனை சேனலில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்தளவுக்கு நம்மளோட ஷாம்பு வந்து ஹெர்பலாக இருக்குது. இது நான் பண்ணால, நான் சொல்லி கொடுத்தா நீங்கள் பண்ணுற ஷாம்புவும் இதே மாதிரி வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கிளம்ப வேண்டிய வேலை இருந்துச்சு. சரிங்களா? இப்போ நல்லாயிருக்கு, வியூவும் நல்லாயிருக்கு. ஓகே, நான் வந்து அப்படியே பிடிச்சிட்டேன். நீங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டியதான். நான் கேட்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் எனக்கு சர்டிஃபிகேட் நோட்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டவங்களுக்கு மெட்டீரியல்ஸு, ஒரு சோப் செய்யறதுக்கான பேஸு, ஆவாரம் பவுடர் இல்லைன்னா நலுங்கு மாவு பவுடர் ஏதாவது ஒன்று பேக் பண்ணி உள்ளே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் பண்ணிகிட்டே இருந்தேங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுட் கேட்குறவங்களா இருக்கட்டும், ஆர்டர் கொடுக்குறவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நான் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேங்க. ஏன்னா நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு நிறைய பெண்கள் இப்போ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், இப்படியே இருந்துட்டோம் இவ்வளோ காலம், இதுக்கு மேலேயாவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் என்னை நம்பி ஃபோன் பண்ணுறதுனால நான் யாரையுமே அவாய்ட் பண்ணுறதில்ல. எல்லாரோட ஃபோனையும் அட்டன் பண்ணிடுறேன். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையுமே என்னால் முடியுமோ அந்த ஹெல்ப்பும் பண்ணிடுறேங்க. ஸோ கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு ரீசெல்லருக்கு ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்க ஆர்டர் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க. நான் ஏதாவது லேட் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு போகிற டைம் வந்து லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு மூடில் இருக்கிறப்பயே அவங்ககிட்ட சோப்பை கொடுத்தா தான் அவங்களும் காசு கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால நானுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால எந்த நேரத்துலையுமே டயர்டாகாமல் ஆகினாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நம்மளோட ரீசெல்லருக்குமே நான் கரெக்டாக கொடுத்துட்றேன். கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப்லேயே இருக்கிறனால உடனே டவுட்டு ஏதாவது கேட்டாலும் உடனே நான் சொல்லிடுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை எப்போதுமே நம்ம ஒரு பொருளை செஞ்சு வச்சு அடுக்கி வச்சு பார்க்குறது ஒரு ரசனை. அதே மாதிரி நம்ம பேக் பண்ணதெல்லாம் இது போய் சேர்றது, இது மாதிரி பேக் பண்ணி ஃபுல்லாக பார்க்குறது. ஏன்னா இதெல்லாம் வந்து என்னோடய கனவு. எனக்குமே இப்படியெல்லாம் வந்து ஆர்டர் வருமா அப்படிலாம் நான் நினச்சி கனவு கண்டிருக்கேன். இன்றைக்கி வந்து அது ட்ரூ ஆகிறப்போ நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு பாக்ஸுங்க எனக்கு ஒரு ஆர்டர் வந்தால் கூட நான் அவ்வளோ ரசித்து பேக் பண்ணி நான் அமுச்சு வைப்பேன். ஏனோ தானோன்னு சொல்லி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிலாம் நான் வந்து பண்ணவே மாட்டேன். ஒவ்வொரு பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா அத்தனை செல்லோ டேப், எனக்கு பண்டலாக செல்லோ டேப்பு சேரும். ஏன்னா நம்ம பண்ணுறது சோப் பிஸ்னஸ். எந்த இடத்துலையும் தண்ணி பட்டாலும் அது அழியக்கூடாது, தண்ணி பட்டாலும் பொருள் வீணாக போயிடக்கூடாதுங்கிறனால எல்லா பாக்ஸுமே வந்து செல்லோ டேப்பில் பண்டலாக பேக் பண்ணியிருப்பேன். அது ஒரு 2 சோப்பாக இருந்தாலும் சரி, 2000 சோப்பு இருந்தாலும் சரி, அவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. நான் செல்லோ டேப்புக்கு மட்டும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அத்தனையுமே வெள்ளை செல்லோ டேப்பில் ஃபுல்லாக பேக் பண்ணது. தெரிஞ்சும் தெரியாமல் கொரியர்கார அண்ணனுங்கள்லாம் வந்து தூக்கி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கொரியர், இது மட்டும் கிடையாது. நம்ம பொருளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு இது ஒரு பாக்ஸ் அவ்வளோதான். அதனால் டக்குன்னு தூக்கி போடுவாங்க. அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ஜாக்கிரதையாக, அதான் சொல்கிறேன்ல, இத்தனை வருஷம் நம்ம ஒரு 7 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு எண்ணெய் பாட்டில், ஒரு பாத்திங் பவுடர் கூட கொட்டினதா சரித்திரமே கிடையாது. மதுரையிலேருந்து ஒரு சிஸ்டரோடு நைட்டியோட அமுச்சு வச்சுருந்தேன். சத்து மாவும் நான் ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணதுனால திக்கான கவரில் கொடுக்கல. அதுதான் என்னோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு பேட். ஏன்னா இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம பொய் சொல்லக்கூடாது. நம்ம செய்கிற விஷயத்தில் எல்லாமே உண்மை மட்டும்தான் இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு லாங் ஸ்டெடியாக வந்து போக முடியும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இருக்கலை. எனக்கு தெரிஞ்ச அத்தனை நாலேஜுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஷாம்பு வந்து இப்படி வந்திருக்குன்னா யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, கற்றுக்கோங்க, என்கிட்ட வாங்கி செய்யுங்க, சேல் பண்ணுங்க, உடனே சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்களான்ட்டு பணத்தில் ஏமாறுற பெண்கள் எத்தனையோ பேர், தேவையில்லாத வீடியோவை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர். இப்போ எத்தனை பெண்களை நம்ம பிஸ்னஸ் பண்ண வச்சுருக்கோம், கிளாஸ் கற்றுக்க வச்சுட்ருக்கோம், அவங்களோட பொருளை அவங்களே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நான் வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். நீங்களுமே தயவு செஞ்சு உண்மையாக இருங்க. எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் தரமான பொருளை கொடுங்க. நம்மளை அடிச்சிக்கவே முடியாது. நம்ம பொருளை எங்கே எடுத்துகிட்டு போய் டெஸ்டிங் கொடுத்தாலும் நம்மளோட பொருள் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் அப்படிங்கிற கெத்தாக நம்ம சொல்லணும். அந்தளவுக்கு நல்ல பொருளாக கொடுங்க. ஸோ இப்படி தாங்க என்னோடய ஒவ்வொரு ரொட்டீனும் டெய்லி முடியும்.